அனைவருக்கும் வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது LibreOffice Calcல எப்படி வந்து சப்டோட்டல் அண்டு பைவோட் டேபிளில் எப்படி சப்டோட்டல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்குறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராடக்ட் வைஸாக இப்போ லேப்டாப் அப்படின்னா அது மட்டும் மொத்தத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிற கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்டோட்டல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல இதை ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு இங்கே வந்து சப்டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்டோட்டல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதை குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை. சரி, அப்போ ப்ராடக்ட் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன செய்யணும், அமௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சா லேப்டாப் மொத்தம் எவ்வளோ சம், மானிட்டர் அண்டு பிரிண்டர் அண்ட் கிராண்ட் டோட்டல் இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்துடும். சரியா, இதுதான் வந்து சப்டோட்டல் பண்ணக்கூடிய மெத்தட். சரி, இப்போ இதே வந்து ரீஜன் வைஸாக வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் லாஜிக் தான். டேட்டாவில் போகிறீங்க, சப்டோட்டல் போகிறீங்க, இதில் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் ரீஜன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இது ரீஜன் வைஸாக வந்துடும். ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத் அப்படின்னு சொல்லி வந்துடும். அகெயின் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை அதே டேட்டாவில் சப்டோட்டலில் போயிட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நார்மல் மோடுக்கு அது வந்துடும். ஸோ இதுதான் வந்து சப்டோட்டல் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, இப்போது சப்டோட்டலில் நம்ம வந்து இப்போ உதாரணமாக இங்கே வந்து சேல்ஸ் பெர்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ சேல்ஸ் பெர்சன் வைஸாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா டேட்டாவை வந்து நான் வந்து சப்டோட்டல் பண்ணியிருக்கிறேன். இது இடையில வந்து ஒரு டேட்டாவை என்னால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா சப்டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னா பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ உதாரணமாக இப்போ திவ்யா அப்படிங்கிற நேமில் என்ன செய்யறோம், நம்ம வந்து ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறோம். இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, இன்சர்ட் ரோஸ் பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரோ வந்து ஆட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் உதாரணமாக ஒரு தேதியை போட்டு என்ன செய்யறேன் வெஸ்ட் ரீஜனில். ஸோ திவ்யா அப்படிங்கிறவங்க வந்து லேப்டாப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 லேப்டாப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 50,000 அப்படின்னு சொல்லி போட்டு ஆட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இந்த டோட்டல் வந்து என்ன செய்யலை, மாறலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் F2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல F3 வரைக்கும் தான் என்ன செஞ்சிருக்கு, செட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, F4 அப்படின்னு செட் ஆயிருக்கு. அப்போ என்ன செய்யணும், இதில் F3 எடுத்துகிட்டு F4 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சரி, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சப்டோட்டல். இதே வந்து ரெண்டு விதமாக நம்ம அதாவது ஒரே இதில் ரெண்டு சப்டோட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக சப்டோட்டலில் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வெஸ்ட் சைடில் மொத்தம் எவ்வளோ டோட்டல் அண்ட் அகெயின் லேப்டாப் மட்டும் எவ்வளோ டோட்டல் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது, சப்டோட்டலில் போகிறோம். போட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ரீஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும், இந்த பக்கம் சம் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. ஓகே, இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஈஸ்ட் சைடில் எவ்வளோ டோட்டல் அப்படின்னு வந்துடுது. இப்போ அதே சேம் டைம் ஈஸ்ட் சம்மில் மானிட்டர் மட்டும் எவ்வளோ டோட்டல் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா அதே சேம் தான். சப்டோட்டல் போகிறீங்க, செகண்ட் குரூப்பில் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதில் அமௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ஈஸ்ட் சைடில் மட்டும் டோட்டல் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்குது அண்ட் அகெயின் மானிட்டர் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இதிலே ஒரே ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சப்டோட்டலுடைய பவர். சரி, ஓகே, இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டோட்டல் நான் ரிமூவ் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக அண்ட் அகெயின் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ரிமூவ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், சப்டோட்டலில் போயிட்டு செகண்ட் குரூப்பில் போயிட்டு என்ன செய்யணும், அதே மாதிரி ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி வந்து பைவோட் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது பைவோட் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இன்செர்ட்டில் போகிறீங்க. இன்செர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைவோட் டேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் செலெக்ஷனா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதுதான் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோ ஃபீல்டு, டேட்டா ஃபீல்டு அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா உதாரணமாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக எனக்கு வந்து மொத்த டோட்டல் வேணும். ரீஜன் வைஸாக நான் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரோ ஃபீல்டில் என்ன செய்யணும், இந்த ரீஜன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் போட்டுடணும். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், இங்கே ரீஜன் அப்படிங்கிறது வந்து ரோ ஃபீல்டில் வரும். அதுக்கப்புறம் அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படி என்ன செய்யணும், கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், அந்த அமௌண்ட் வந்து அப்போ ரீஜன் வைஸாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இது வந்து முதல் ஸ்டெப். சரி, ஓகே, அப்போ ஈஸ்ட் வைஸாக நமக்கு அதாவது ரீஜன் வைஸாக நமக்கு எவ்வளோ டோட்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாச்சு.
அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா திருப்பி அகெயின் இதுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பைவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ இதே இது நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் தான் எனக்கு வேணும், ரீஜன் வைஸ் தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜஸ்ட் இதை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டிங்கன்னா திருப்பி அதுக்குள்ளே போயிடும். அண்ட் அகைன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தூக்கி இதுக்குள்ளே நீங்கள் அந்த ரோ ஃபீல்டுக்குள்ளே தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ரோ ஃபீல்டுக்குள்ளே ப்ராடக்ட்னு வந்துடுது. அண்ட் அகைன் லேப்டாப் மொத்தம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, மானிட்டர் எவ்வளோ சேல்ஸ் ஆகிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு பிரித்து வந்துடுது. சரியா, அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இப்போ இதே வந்து இன்னும் வித்தியாசமாக ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் ஒவ்வொரு ப்ராடக்டாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீல் வேணும்னா அண்ட் அகைன் சேல்ஸ் பர்சன் மட்டும் என்ன தூக்கி இந்த ரோ ஃபீல்டில் தூக்கி போடுங்க. முதல்ல என்ன வரணும்னா சேல்ஸ் பர்சன் வரணும், அதுக்கடுத்து ப்ராடக்ட் வரணும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ திவ்யா வந்து லேப்டாப் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, பிரிண்டர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சேல்ஸ் பர்சன் வைஸாக நமக்கு என்ன செஞ்சிருது, டோட்டல் வந்து கிடச்சிருது. ஓகே, இப்போ இதே கொஞ்சம் மாறி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா லேப்டாப் வைஸாக உங்களுக்கு வந்து என்ன செஞ்சணும், உங்களுக்கு வந்து சம் வந்து கிடச்சிருது. ஓகேவா, இவ்வளோதாங்க. சரி, இப்போ ரைட் கிளிக் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுறோம். அண்ட் அகெயின் இந்த மெயின் லேஅவுட் ஸ்க்ரீன், இந்த பைவோட் டேபிள் லேஅவுட் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. சார் நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா நான் எப்படி இந்த பைவோட் டேபிள் நான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷீட் 1ல் ரீஜன் வைஸாக எனக்கு வந்து ஒரு கிராண்ட் டோட்டல் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி பைவோட் டேபிளில் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தாலும் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆகிடும். சரி, இப்போ ஓகே கொடுக்குறோம். அப்போ நார்மலாக மொத்த டோட்டல் மட்டும் கிடைக்குது. அண்ட் அகெயின் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் நமக்கு என்ன தேவை, டேட் தேவை. ஸோ முதல்ல என்ன வரணும், டேட் அப்படிங்கிறத ரோ ஃபீல்டில் போட்டுக்கோங்க. அடுத்து ரீஜன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குதோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன செஞ்சு எல்லாத்தையுமே உள்ளே வந்து கொண்டாந்து போட்டுருங்க. சரி, அதுக்கப்புறம் யூனிட்ஸ் அப்படிங்கிறத போட்டுருங்க. அண்ட் அகெயின் அமௌண்ட் மட்டும் இங்கே இருக்கட்டும். சரியா, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, பைவோட் டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துடுது. சரியா, 1 நார்த் சைடில் எவ்வளோ அந்த அங்கே இருக்கிற டேட்டா அப்படியே என்ன செஞ்சிடும், இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ சில இடங்களில் மட்டும் சேமாக இருக்கிறதுனால அதை மட்டும் குரூப் பண்ணி இங்கே போட்டிருக்கு. எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போது நார்த் சைடு மட்டும் எனக்கு வந்து மொத்தத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு வேணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. என்ன செய்யுங்கன்னா அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வந்துருச்சா ஈஸ்ட் சைடு டோட்டல், சாரி ஈஸ்ட் சைடோடைய டேட்டா வந்துருச்சு, நார்த் சைடோட டேட்டா வந்துருச்சு. சரி, இப்போ நான் என்ன கேட்டேன், ஈஸ்ட் சைடில் மொத்தம் எவ்வளவு டோட்டல், அதாவது சப் டோட்டல் மாதிரி எனக்கு வரணும் சார். அப்போ எப்படி பண்ணுறதுனா இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்னென்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ரீஜன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ரைட் கிளிக், சாரி ஒரு தடவை 2 தடவை கிளிக் பண்ணுங்கள். 2 தடவை கிளிக் பண்ணும்போது இங்கே சப் டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். என்ன வரும், சப் டோட்டல் வரும். அதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டு சரியா, அல்லது நீங்கள் யூசர் டிஃபைன் கொடுத்துட்டு என்ன சொன்ன சம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் இதில் ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஆச்சரியமாக இருக்கும். ஈஸ்ட் சைடில் எவ்வளோ டோட்டல், நார்த் சைடில் எவ்வளோ டோட்டல், வெஸ்ட் சைடில் எவ்வளோ டோட்டல் அண்ட் வெஸ்ட் அது மாதிரி உங்களுக்கு அப்படியே என்ன செய்யும், சப் டோட்டல் பண்ணியே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஷீட் 1ல் என்ன நீங்கள் எப்படி சப் டோட்டல் பண்ணுறீங்களோ இது பைவோட் டேபிளே நீங்கள் என்ன செய்ய முடியும், சப் டோட்டல் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் திருப்பி சேல்ஸ் பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி இங்கே வந்து விட்டிங்கன்னா சேல்ஸ் பர்சன் வைஸாக வந்துடும். இல்லை டேட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஒரு தடவை டேட்டை பிடிச்சி இப்படி அப்படி நகர்த்துனீங்க அப்படின்னா டேட் வைஸாக வந்துடும். இல்லை ப்ராடக்ட் வைஸாக வேணுமா, ஒரு தடவை ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து வரும். ஸோ ஒரே டைமில் எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையுமே நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் அகெயின் சப் டோட்டல் எடுத்து விடணும், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போய்ட்டு என்ன செய்யணும்னா எதில் சப் டோட்டல் செட் ஆயிருந்துச்சு ரீஜனில் 2 தடவை கிளிக் பண்ணுங்கள். இதில் நன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, நார்மல் மோடுக்கு அது வந்துடும். ஸோ இப்போ ப்ராடக்ட் வைஸாக நமக்கு சப் டோட்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராடக்ட்டில் 2 தடவை கிளிக் பண்ணுங்கள், இதில் யூசர் டிஃபைன் கிளிக் பண்ணுங்கள், சம் கொடுங்க, ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, அவ்வளோ வந்துட்டா. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் என்ன சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா, இதே ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா ப்ராடக்ட்டை 2 தடவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா லேஅவுட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேப்லர் லேஅவுட்னு இருக்குது, காம்பேக்ட் லேஅவுட்னு சொல்லி நிறைய டைப் இருக்கும். இதில் இப்போ உதாரணமாக நான் அவுட்லைன் லேஅவுட் வித் சப் டோட்டல் டாப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். அண்ட் அகெயின் ஓகே கொடுக்கும்போது டோட்டல் எல்லாமே டாப்பில் வந்துடும், வந்துருச்சா. ஸோ இதுதான் இதோடைய பெனிஃபிட். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது நீங்கள் சம் கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ உதாரணமாக இங்கே வந்து ஒரு அமௌண்ட்டை ஏதாவது சம்திங் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது அந்த லேப்டாப்புக்கு அந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இதில் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பைவோட் டேபிளில் எப்படி சப்டோட்டல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.